ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சத்யா பாண்டி. இப்போ இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி வந்து எல்லாமே காய் விட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய காப்பி தோட்டத்தில் இருக்கேன். இதில் நாங்கள் வந்து மிளகு காப்பி ரெண்டுமே வச்சுருக்கோம். இப்போ தான் இந்த காப்பி தோட்டம் வந்துட்டு களை எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, காப்பி காயெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் காப்பி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். எப்படின்னா, காப்பி வந்து பூ விட்டுருந்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு அந்த காப்பி அந்த பூ எல்லாமே இப்போ காயாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த காயை காமிக்கிறது பாருங்கள். என் பின்னாடி பாருங்கள், ஒரு செடியில் காய் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஸோ எல்லாமே இப்போ காய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காய் கொஞ்சம் நல்லா எல்லாமே பெருசு பெருசாகிடுச்சு. இது இன்னும் 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த காய் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ இந்த இருக்கிற சைஸை விட இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிரும். பெருசாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ பழுத்துச்சு அப்படின்னா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா திராட்சை பழம் மாதிரி இருக்கும். இந்த செடி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக காயெல்லாம் விட்டுருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திராட்சை பழம் மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், செடி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது எல்லாமே அப்படியே இது ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக எல்லாமே பழுக்குமா அப்படின்னா ஃபுல்லாக பழுக்காது. அதாவது இதில் வந்துட்டு காய் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காய் மட்டும்தான் பழுக்கும். சின்ன காய் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகும். இப்போ இந்த ஒரு கொத்தில் வந்துட்டு இதில் ஒரு காய் மட்டும் பழுக்குது அப்படின்னா இந்த ஒரு காய் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். மற்ற காயெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காய் பழுத்து இருந்துச்சு அப்படின்னா மற்ற காயெல்லாம் பழுக்காது. ஸோ இது மட்டும்தான் நல்லா பழுத்துருக்கும். அப்போ இதை மட்டும்தான் எடுக்கணும். மற்ற காய் பழுத்த காயெல்லாம் நம்ம அடுத்த தடவை பழுக்கும்போது எடுக்கணும். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக பழுக்காது. ஒரு 5 டைம் 6 டைம் நம்ம வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட்டாக தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை பறித்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்கணும். இங்கே பாருங்க, நம்ம அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலை வந்துட்டு நம்ம மேல் தோலை வந்து எடுத்துடணும். நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது இந்த தோல் வெளியே வந்துடும். இந்த தோல் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பு வந்துட்டு நம்ம நல்லா தண்ணியில் நல்லா கழுவி நம்ம வெயிலில் நல்லா காய போட்டுடணும். வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறமா அந்த இதுக்குள்ளே இன்னொரு தோல் இருக்கு இல்லையா, நம்ம பருப்பாக காய போடுறோம் பார்த்தியா, அதுக்கு உள்ளார இன்னொரு சீடு இருக்கும், இன்னொரு விதை இருக்கும். அதுதான் நம்ம காப்பி குடிப்போம். இது வந்து மேல் தோல். இதுக்கு உள்ளே ஒரு பருப்பு இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி காய போட்டுருவோம். அதுக்கு உள்ளேயும் இன்னொரு பருப்பு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு காப்பி பவுடராக அரைச்சி நம்ம காப்பி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை வந்து மிஷினில் கொடுத்து அந்த மேல் தோலை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்துட்டு நமக்கு பவுட்ரு பண்ணி அந்த பருப்பு வந்து நமக்கு காப்பி தூளாக கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய காப்பி தோட்டம். பாருங்கள், நல்லா இருக்கா? ஸோ இப்போ மிளகு எல்லாமே பறிச்சிட்டோம். ஸோ மிளகு எல்லாம் பறிச்சுட்டு மிளகெல்லாம் என்ன பாருங்க, மயில் நான் அங்கே பேசிகிட்ருக்கேன், அவங்க பார்க்கல போயிட்டுருக்காங்க மயில். பாருங்க, நான் பாருங்க காமிக்கிறேன். பாருங்க என் பின்னாடி பாருங்கள், அந்த அம்மா செடி கட்ட போகுது மயில், போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் காப்பி அவ்வளோதான். மிளகு வந்துட்டு பறிச்சதுமே இப்போ மிளகு எல்லாமே துளுர் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, எல்லாம் துளுர் மரம் ஃபுல்லாகவே துளுர் வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மிளகு வந்து துளுர் விட ஆரம்பித்ததுமே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மிளகு வந்து பூ விட ஆரம்பிச்சிட்டு இருந்தால் இதுதான் பூ. மிளகோட பூ வந்து இதுதான். இந்த பாருங்கள், இது இப்போ அவ்வளோதான். இப்போ இது வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே லைட்டாக அந்த காய் இது ஃபுல்லாகவே அப்படியே மிளகு காய் வந்து விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் பூவு. இந்த பூ வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே காயாக மாறும். இந்த அறுப்பறுப்பாக லைட்டாக அறுப்பறுப்பாக தெரியுதுங்களா, இந்த அறுப்பு தான் நம்மளுக்கு அப்படியே சின்ன சின்ன பிஞ்சாக வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே காய் வரும். அந்த காய் நம்ம மிளகு பார்த்திங்களா, இந்த சின்ன சின்னதாக அரும்பரும்பாக இருக்குல்ல, இதுதான் அப்படி மிளகு உருண்டையாக நம்மளுக்கு சைஸாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து புதுசாக இப்போ மிளகு பறித்ததுக்கப்புறம் துளுர். ஸோ இந்த துளுர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த மிளகு பூ வந்து விடும். அது பாருங்கள். ஸோ
ஸோ இப்போ வந்து மிளகு பறித்தா அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு காப்பி. இப்போ காப்பியை பறிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு காப்பி நம்ம காய் விட்டுட்டு இருக்குது. எப்படியும் நம்ம காய் பறிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, காட்டை வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம காப்பி வந்து பறிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செடியாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் உள்ளே பூந்துட்டு ரொம்ப மழை பெய்யும். மழை டைமில் நம்ம செடியில் உள்ளே பூந்து பறிக்க முடியாதுங்களா? அதனால் இப்போ காட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். காப்பி தோட்டத்துக்கு பாருங்கள், பயங்கரமாக காற்றடிக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போவே காடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த காப்பி பழம் பழுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ காடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு காப்பி பழம் பறிக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா என்னன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கு இந்த காப்பி பழம் தான். இந்த காப்பி பழம் எப்படியும் பார்த்திங்கன்னா பொங்கல் வரையும் நம்ம பறிக்குவோம். ஸோ காப்பி பழம் வந்துட்டு பொங்கல் வரையுமே நமக்கு காப்பி பழம் பழுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரே தானம் பறிக்க மாட்டோம், பழுக்க பறிப்போம். அதை இப்போ இந்த ஒரு கொத்தில் எந்த காய் பழுத்துருக்குதோ அந்த காய் மட்டும் எடுத்துருவோம். மீதி காய் பழுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிக்கு நம்மளுக்கு ஷிஃப்ட் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம் நம்ம வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வரையும் நம்மளுக்கு காப்பி பழம் இருக்கும். ஸோ பொங்கல் வரையும் நம்ம காப்பி பழம் பறிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு மாதம் தான் கேப்பு. ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் தான் நம்மளுக்கு கேப்பு. அடுத்தது மார்ச்சில் வந்து நம்ம மிளகு பறிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படியே நாங்கள் வந்து ரொட்டீனாக நாங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். இது எல்லாமே நம்மளுடைய மிளகு தோட்டம் பாருங்கள். ஸோ இப்போ காப்பி பழம் பறிச்சதுமே மிளகு பறிச்சதுமே காப்பி பழம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ விவசாயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட மிளகை வந்துட்டு கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லுவோம். மிளகை வந்து நம்ம கருப்பு வைரம்னு சொல்லுவோம். அது வந்துட்டு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு மூலிகை தன்மை வாய்ந்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொல்லிமலை மிளகு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க நம்மளுடைய வீடியோவுக்கு. இது புதுசாக நம்மளுடைய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ங்க எல்லாத்துக்கும்.